இரும்பு தோசைகள் அடுப்பில் போட்டு இப்போ இது தூக்கி இதில் வச்சிட வேண்டியதான். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும். வெந்தோன்னா ஸ்பீடை குறைச்சிக்கணும், அடுப்பு ஸ்பீடை. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் போடணும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் இதில் ஊற்றணும். கொதிக்கணும். அதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். பச்சை நாத்தம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். கொத்தமல்லி தலையை நல்லா கொதிக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்.